ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. இதுவரையிலும் எத்தனை கவலைகளையும் எத்தனை கஷ்டங்களையும் தைரியமாக சந்தித்து பலவற்றில் வெற்றியும் பெற்று வெற்றி கிடைக்காமல் தோல்வியை தழுவும் போதும் என்னுடைய அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கின்றேன். நிஜமாக பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது. இந்த நிலையிலும் தவறான பாதையை நோக்கி நீ சென்று விடவில்லை. எந்த கணத்திலும் தவறான நபர்களையும் தவறான வார்த்தைகளையோ கூட நீ உபயோகித்ததில்லை. உனக்கு தீமை செய்தவர்களே ஆனாலும் அவர்களை ஒரு பழி சொற்கள் கூட நீ கூறியதில்லை. சாபங்கள் இட்டதில்லை. எனக்கு கெடுதல் நடந்து விட்டது, எனக்கு கெட்டதை தந்து விட்டார்கள் என்று புலம்புகிறாயே தவிர ஒரு காலமும் ஒருபோதும் அவர்களுக்கு அதே கெட்டது நடக்க வேண்டும் என்று மனதார நீ நினைத்ததே இல்லை. இந்த குணநலன்களால் நான் உன்னிடம் ஈர்க்கப்பட்டேன். அதனால் தான் நீ என் பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன் என்று பெருமிதமாகவும் சொல்லியும் கொள்கின்றேன். ஒன்றை புரிந்து கொள், நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திட நினைத்தது கிடையாது. அனுபவங்களையே தர நினைக்கின்றேன். அதுவும் உன்னால் முடியாத போது, என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று நீ கதரும் போது உடனடியாக என்னுடைய கைகளை நீட்டி நானே உன்னை என்னிடம் இழுத்துக் கொள்வேன். நீ என்றும் எப்போதும் என்னுடைய அரவணைப்பில் மட்டும்தான் இருக்கின்றாய். நீ இதுவரை எத்தனையோ சோதனைகளை கடந்து விட்டாய். இனி உன்னுடைய கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்து போயிற்று. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது, நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும், நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும், இதற்கு மேல் பொறுமை காத்துக்கொள்ள என் மனதிலும் உடலிலும் சக்தி இல்லை என்று மன்றாடி கொண்டிருக்கின்றாய். நான் வெற்றியை கண்டே ஆக வேண்டும், அதுவரை எனக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவிதான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகின்றாய். என் மகளே, அதுவும் சரிதான். நிச்சயமாக நான் உன்னை தாங்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கி தருவேன். இந்த மாற்றம் என்பது இப்போதைய உன்னுடைய தடுமாற்றம் போன்றோ எப்போது ஏற்படும் ஏமாற்றங்கள் போன்றோ இருக்காது. உனது வாழ்க்கையில் மிகச் சிறந்த முன்னேற்றமாக அந்த மாற்றம் இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். நீ எவ்வாறு முன்னேறி வருகின்றாய் என்பதை பார்க்கலாம் என்று சபதமிட்டவர்கள் முன்பே நீ உயர்ந்து நிற்கப் போகின்றாய். உன்னை அலட்சியப்படுத்தியவர்களும் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் நான் உன்னை வைக்கப் போகின்றேன். இதுவரை நீ பொறுமை காத்ததற்கும் பலன் கிடைக்கப் போகின்றது. இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலையை தலைகீழாக நான் மாற்றுகின்றேன். நான் எப்போதும் வாக்கு மீற மாட்டேன். என்னை முழுமையாக நம்பு. வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாமிரு